எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பா வந்து இது மாதிரி பொட்டலில் நல்லா சாப்பிட்டு தூங்க சொன்னார். எங்கள் அப்பா கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. காவலைப்பாருன்னு சொல்லுவார். நீங்க என்ன பண்ண போறீங்க? நமக்கு காவல் முக்கியம் இல்ல, அப்புறம் என்ன முக்கியம்? லேடிஸ் கதல் தான் முக்கியம். கதல். இன்னைக்கு உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். என்ன செய்தி சொல்ல போறீங்க? ஆனா இதுவரை எந்த ஊர்லயும் நான் சொன்னதில்ல. அப்படியா? ஆனா இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்ன 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 சந்தோஷம்? ஒரு 13 வருஷமா எனக்கு பொண்ணே கிடைக்கல. ஆமாங்க, இவ்வளவு பெரிய உடம்புக்கு பொண்ணு கிடைக்காதுங்க. உடம்பு முக்கியம் இல்லடா, நீ நினைக்கிறது தான் தவறு. அப்புறம் என்ன முக்கியம்? பணம் இருந்தால் 1000 ரூபா இருக்குல்ல, 2000 இருந்துச்சுன்னா பொண்ணு வீடு தேடி வரும். வீடு தேடி வரும். ஆனால் எனக்கு 13 வருஷம் கழிச்சு எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணு ஆனால் அவளை இதுவரை நான் நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை. ஷோர் ஃபோன்லேயே தான் பேசியிருக்கேன். அவள் அவ்வளோ அழகாக இருப்பாளாம். அவளை பார்க்கணும், முத்தம் கொஞ்சணும். கார்த்திகனே, மதனி அவ்வளோ அழகா இருக்குமா? அம்மா என்ன ஒரு பானை சொத்த கொலை. அவ்வளோ அழகாக இருப்பாள். இன்னைக்கு அவள் வரப்போறா. எனக்கும் அவளுக்கும் என்னது சித்திரை மாதம் 36ஆம் தேதி கல்யாணம். மூதேவி, சித்திரை மாதத்துல இங்கே 36ஆம் தேதி வருது, 31 முடியுது. சொல்ல போனால் இந்த மாதத்தை முடிஞ்சோட இன்னும் ஒரு தேதி தான் இருக்கு. இன்னைக்கு முடியுதுப்பா. அடுத்த மாதத்தில் கடன் வாங்கிடுவான். ஆனால் அவள் வாரா. அவள் பேர் என்ன தெரியுமா? என்ன என்ன என்ன? அவள் பேர் எந்திரி. எந்திரி வளகாப்பு நடத்த போதுரா. அவள் பேர் எந்திரி. ஆனால் என் பேர் உட்காரு. இன்னொருத்தி வருவா. அது எந்திரிச்சு நீ உட்கார்ந்தா நல்லாவா இருக்கும்? அவள் பேர் எந்திரி, என் பேர் உட்காரு. சரி, இன்னொருத்தி வருவா. அவள் பேர் என்ன தெரியுமா? அவள் பேர் கிளப்பு. ஆனால் இப்போ வருவா என் ஆள் எந்திரி. அவளை நான் பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். இதுவரை நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். எங்களுக்கும் ஆசையாக இருக்கு நீங்க பண்றதை பார்க்கணும்னு. இப்போ வருவா பாருங்க. செல்லா செல்லக்குட்டி, ரோசாப்பூ வாங்கி வச்சே. ஹாய் இருந்துட்டேன். கேளுங்க முதல்ல. நீங்க ஹாய் இருந்த கேட்கல, உங்களை புதுசாக சந்திக்கிறதுனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்கள் கட்டிக்க போகிற எந்த இருக்காளே அந்த பிள்ளையோட அப்பத்தாவா? இல்லை, அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பா முதல்ல. இங்கே வாங்க. ஹலோ எந்திரி. ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு? உங்கள் லவர் விட்டுட்டு போயிட்டாரா உங்களை? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, தலையில் இடி விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழையும் பெய்யும். என் வாழ்க்கையே போச்சு. சரி, நமக்கு அழகு முக்கியம் இல்லை. இங்கே உட்காந்துருந்தாங்களாங்க. ஆனால் அவங்களாம் நெருக்கி வீட்டில் செட்டில் ஆகி 2வது தூக்கத்தில் போயிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கப்பலிங்க பார்க்குறதுக்காக வந்தவங்க. சரி, என்ன செய்கிறது? எல்லாருக்கும் எல்லாமையுமா. அடி எந்திரி. போடி வாடிண்டாதீங்க சொல்ல. நோ. ஓ, ஆங்கிலம் படிச்சிருக்கா? நோ நோ டச்சிங். யாரோ அந்த லூசு முண்டைக்கு 2 வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ டச்சிங். அடியே எந்திரி. யாரோ இங்கிட்ட சுரண்டுறாங்க, அந்த சத்தம் தான் கேட்குது. அடியே, இன்னைக்கு தான் நம்ம வண்டியில் சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையே இனிமே தான் நிலைநாட்டணும். ஐயோ, அதை பற்றி பேசாதீங்க. சும்மாவே எங்கள் ஆத்தாவும் எங்கள் அப்பனும் உங்களுக்கு எதுவும் கெட்டி வைக்கணும்ன்றாங்க. அத்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை எல்லாம் அவங்க நினைக்கல. சரி, நகை விற்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில் தள்ளி விட்டுரும்னு பார்க்குறாங்க. என்ன நகை என்ன அப்படின்னா பெருசாக விற்கிதா? என்ன ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிது. நகை கடைக்கு போனேன் இல்லை கவரிங் கடைக்கு போனேடா அவசாரிப்பில் 1.5 லட்ச ரூபா விற்கிது, 1500 ரூபா விற்கிதான். என்ன அவசாரிப்பேன்னு சொன்னது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? கவரிங்கே 2000 3000 ஒத்துக்கிட்டு இருக்கு, 1500 ரூபா விற்கிதான். சரிடி, அடியே எந்திரி.
சரி நம்ம கல்யாணத்தை ஓகே பண்ணிக்கிடுவோம். ஐயா கல்யாணத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க. ஏன்டி இப்படி நல்ல நாள் அன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டு பேசாதியேன்னு சொல்கிறேன். எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. நான் இப்போதைக்கு என் படிப்பை முடிச்சுட்டே நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு. பரவாயில்ல, ஒரு ஜோராக கைதட்டு கொடுங்கக்கா. உண்மையில் ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்துலையும் கல்வி முக்கியங்கிறவார், அதுதான் உனக்கிட்ட எனக்கு பிடிச்சது. அப்படி என்ன படிக்க போகிறீங்க? நான் படிக்கிற படிப்பை சொன்னால் நீங்கள் என்ன படிக்க வைக்க போகிறீங்களா? நீங்கள் சும்மா சொல்லுடி, நான் படிக்க வைக்கிறேன். நான் படிக்கிற படிப்பு பிஆர்சி. பிஆர்சியா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. சிவகங்கை டு பொன்னமராய் பசு மாதிரில தெரியுது. பிஆர்சி முடிச்சுட்டு வேறு என்ன படிக்க போகிறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். ஓ, எம்டிஎஸ்னா அது? எம்டிஎஸ்னா சிவகங்கை டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா? எங்கன்னு நிற்காது. அடியே எந்திரி. அத்தான் என்னடி? ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன்? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசியவே வேக வைக்க முடியாது. சரி. ஆனால் உன்னையே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். அப்படியே ஆளை பார்த்து இடவிடாத, லோடு இழுக்காது. எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனால் உலகம் வச்சு தான் கூட்டிட்டு போவாங்க, வேறு என்ன செய்வாங்க? உள்ள பானையவே வச்சிருக்கைய வகுத்துக்குள்ள. சரி, கவலைப்படாத. அது மட்டுமா, நான் இருப்பது 30 கிலோ. சரி, நீ 90 கிலோ இருப்பவருக்கு. அடியே சல்லின்னு ஒன்று இருந்தா, ஒரு ரோலர் இருந்தாத்தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவ. அன்னி சுமாரா அடியே நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கே போகணும்? ஒரே என்ன பெரிய அரிப்படுத்த முடியா இருப்பாவில், எந்த நேரமும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அண்ணே, கார்த்தி அண்ணே. என்னப்பா? என்ன அன்னைக்கு தொப்புலே இல்லை? அவன் அவசாரி போய் எதை பார்த்துருக்கேன். ஏடா நீ பெட்டி வாங்கி பையன் பார்த்தேன், கடைசியில் இந்த குட்டியை கவனிச்சிருக்கேன். நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? முதல்ல எங்கே வரணும்? முதல்ல மிருதங்கக்காரனை கூப்பிடு. காட்டுக்கு போகிறோம். கல்யாணம் முடிச்சு காட்டுக்கு தான் கூப்பிட்டு போவேன். அண்ணி, நம்ம குடும்பம் பெரிய குடும்பம். எங்கள் குடும்பம் பெரிய எச்சிக்கார ஃபேமிலி. தெரியும். எச்சித்து போகிற ஃபேமிலியா? நீங்கள் பெரிய எச்சிக்கால பயலுன்னு தெரியும். சரி, சத்த சொல்லி விட்டுடு. உன் தங்கச்சி வாரா? எனக்கு எவ்வளோ தங்கச்சி வருவா பாரு. நான் எங்கள் ஆத்தாளுக்கு எங்கள் அப்பனுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அடியே கிளப்பு. அதையும் கிளப்பிட்டு வந்துட்டான்ல. மாமா கிளப்புனாரு. மாமா மாமா அடியே கிளப்பு. எங்கே கிளப்புங்கிற கிளம்பிட்டாலும் சரி. என்ன இப்படி ஒரு சந்தோஷமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கீங்களே? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? மிருதம் காட்டியா? தாள காட்டியா? பேசிட்டு இருந்தீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னைய லவ் பண்றேன்னு தானே எனக்கு தான் தெரியுமே. நீங்க லவ் பண்றீங்க. அது அப்புறம் உங்களுக்கு நான் தானே உசுரு. ஓ, அது இல்ல. நீங்க ரூம்ல இருக்கீல கூட சொன்னீங்க. நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன். ரூம்ல இருக்கீல அது வேற. என்ன மாமா? ஆனா இன்னைக்கு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன செய்யும்? உங்க அக்கா வந்திருக்கா. எனக்கு அக்கா சோதியா வந்திருக்கா? அப்போ இல்ல, இவ பேரு இவங்க தான் எந்திரி. யார் இதுவா? என்னது, என்ன பேரு? இவங்க பேரு எந்திரி. இத பார்த்தா எந்திரிக்காதே. நல்ல படிப்பு, எம்டிஎஸ் முடிச்சிருக்காங்க. என்னது எம்டிஎஸ்ஸா? யார் இந்த கழுத்து முண்டை? நாக்க அடக்கி வச்சு பேசு. வாட் இஸ் திஸ்? ஒட்ட புடிச்சிட்டு அறுத்து போடுவேன். டேய், இது எங்க இருந்துடா புடிச்ச? மரியாதையா பேசுறீ, மரியாதை மானம் கட்ட இது பூத்து போ. ஏய் நீ போடா அவசாரி போல, நீ போடா. என்னடி ஒன்னேட்டு வந்தது எந்த காட்சி? என்ன மரியாதை மோனி பேசிக்கிட்டு இருக்கா? செல்லமா அப்படித்தான் பேசுவா. ஏய் இங்க வா. ஏன்ட்ட போல. ஏய் ஏன்ட்ட பொளங்கன மாதிரி அவள்ட்ட எதுவும் பொளங்கனியா? ஐயோ அம்மா என்ன பொளங்கறா? இல்ல அவயே உன்னை சம்பந்தமே இல்லாம பேசுறாவ. அது மூஞ்சி மசர பத்தியா? எவன் குடிய கிடக்குறக்கு இத்தனை பொட்டு வச்சிருக்க மூஞ்சில? ஓ மூஞ்சி முகரைய பாரு, முகரைய. அப்ப உன்னையும் பொளங்கிட்டானா? என்னடி மண்ணாலி வீசுற? ஏண்டி அது ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன் என்னைய பொளங்க? என்னையவா பொளங்குவா? வாடி. ஏண்டி இதுக்கு போய் இப்படி அலையறியே? அங்க என்னடி இருக்கு? குடும்பம்னா கூட இருக்கும், குறையா இருக்கும். இதுக்கு நீ போய் இப்படி அலையலாமாடி? என்னோட சிரிக்கி. ஓ லட்சணம் இது எனக்கு தெரியாது. சரி வா வா அடுத்துக்கறாத. வா 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 பைய ஆய போத்ரா இது. அண்ணி வாங்கண்டி. அண்ணி வாடி. டேய் எந்திச்சு வாடி முத. ஊரை கெடுத்தவளே.
ஏய் நான் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டேன்னா உன் மான போயிர முடியே. ஏ ஓடி இப்படி ஒரு புருஷன் கிடைக்கல பணம் மரத்தை புடிச்சு ஏறி. ஏய் ஏன் நீ மைசூர்கார வச்சிருந்தது எனக்கு தெரியாது. வாடி நீ தான் மைசூர்கார வச்சிருந்தவரு. என்னடி லட்சணா? நீ பெட்டிக்காரன் 5 வருஷம் வச்சிருந்தா எனக்கு தெரியாது. போடி மிருதாகார 20 வருஷமா வச்சிருந்தவளே. ஏன் போடி ஆல் ரவுண்டுக்காரன் வச்சிருந்தவளே. போடி தாளகார 2 வருஷமா வச்சிருந்தவளே. ஏன் போடி கோயில் பூசாரியே வச்சிருந்தவளே. கோயில் பூசாரி மயன வச்சிருந்தவளே. முதல்ல உங்க 2 பேரை வச்சு நான் தாண்டி மறந்து எதுக்குடா இருக்க? சாவு சாவு. எதுக்குடா இருக்க? எதுக்கு இருக்க? மரியாதையா பேசுங்க. ஏண்டா நீ இங்க என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு கணக்கு என்னடா குறை வச்சு கேக்குற பவுசரா விட்டு புடுக்கு உனக்கு. என்னமோ வச்சிருக்க மாதிரியே பேசுவேன். என்னைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அந்த லூசு முண்டைய கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏய், அவளை முண்டாட்டே பேசுறா நல்ல மரியாதை. அம்மா நான் லூசு இவளுக்கு பெரிய டைட். நீ பாத்தியா? நீ பாத்தியா? ஏய், விடுங்க, ஏய், இங்க வாங்க. அடிச்சுக்கிறாங்க. ஏண்டா கிறுக்கு பையனே. மொகரே பாரு மொகரே. ஆனா இருக்கு நீ இப்படி அலைய கூடாதுடா. என்னடா இருக்கு? ஒரே லூசிச்சிருக்கு. என்ன இல்ல என்னடி இல்ல. நீ போடா குந்தாடி போல. என்ன இல்ல. என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு என்ன இருக்கு? அடியே என்ன இருக்கு? நீ எல்லாம் என் காலளவுக்கு ஒரு அடி. என்னது? என் காலளவுக்கு. ஏட்டா இருக்கிற தாய்மார்கள்லாம் பாத்துக்கங்கட்டா. அண்ணே என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி வச்சிருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சுப்பா சரியா போச்சா? அது குரங்கு மாதிரி இருக்கா? யாரு? அவளை மட்டும் ஒரு வார்த்தை. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. அன்னைக்கு 2 கொட்டை தெரியுதுண்ணே. அவ எதை போய் பாத்துருக்கான்னு வர குந்தாடி பேரு. ஒண்ணு போயில இல்ல கால்ல ஒருத்தலா இல்ல கையில ஒருத்தலா இல்ல மண்டையில ஒருத்தலா இல்ல. காட்டு காட்டு முத. இங்க வா இங்க வா. பொம்பளை பிள்ளை பாவாடை கட்டுற மாதிரி உள் பாவாடை கட்டுவாளே. உனக்கு அந்த பழக்கமே இல்ல. அரு அப்பாவோட டவுசர் எடுத்து போட்டு வந்திருக்க வெக்க கட்டவளே. அவ கட்டினால காரணம் இல்லாம போட மாட்டான். ஏன்? இப்பெல்லாம் நல்ல நிறைய பேர் தண்ணி அடிக்கிறேன் கஞ்சா போட்டுட்டு ரேப் பண்றாங்க. அதுக்கு டவுசரை மாட்டிக்கிறாளா? டவுசரை போட்டா கலெக்ட 1 வாரம் ஆகும். கர்மம் பிடிச்சவளே. முகரே பாரு முகரே. அதுக்காக அவ ஒரு நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? பழைய துணி பழைய வேப்பர் உனக்கு வேணுமா? ஏண்டா கிறுக்கு பலே. இந்த டஸ்டர் தான் அடிச்சியாடா? ஒன்னத எடுத்து காமி. அடியே ஒன்னத எடுத்து காமி. இது என்ன கல்லோட அந்த ஆஸ்பத்திரியில உள்ள இது மாதிரி இருக்கு. தங்கச்சி ஒடியார் தங்க ஒடியாங்க. அவன்லாம் எங்க போறோம் தெரியா? இங்க வாங்க அடிச்சுக்கிறாங்க போங்க. இங்க வாங்க. ஒன்றும் சேருங்க ஒன்றும் சேருங்க. என்ன வேணும்? என்னவே இருந்தாலும் நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கே போட்டு குத்தணும். அக்கா நான் சொல்றேன். டக்கடு 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 நீ சேவலத்த மச்சான். சேவளத்த வச்சா சேவளத்து வச்சா உன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி மேனி கருத்த வச்சா வாழை தொடுத்து வச்சா என்னதினோ அந்தி பகல் எண்ணி எண்ணி பட்ட பொட்டையும் வச்சுக்கிட்டு என்ன சுத்துது வண்ணச்சிட்டு ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன தட்டுற தொட்டு தொட்டு தொட்டையிடோ அத்தனையும் தித்திக்கு தித்திக்கு சக்கரை போல நீ சேவளத்த வச்சா ஆசை வளர்த்து புட்டான் உன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி நோகாம கொஞ்சு நாவெல்லரிக்கா பிஞ்சு கைய வச்சாலே ஏறுதையா மின்சாரம் வச்சேனே ஆசை கொஞ்சம் குத்து இந்த வீச என்ன செஞ்சாலும் ஏத்துக்கணும் சம்சாரம் நீ ஒரு மாதிரிதான் அட ரொம்பவும் போக்கிறீரா பக்கத்தில் நீ இருந்தா பகல் வேளைய ராத்திரிரா மிஞ்சினா மிஞ்சிரியே மிஞ்சினா கெஞ்சிரியே என்ன மல்லாடு கில்லாய் மாவணியே ஏ மாறி கொழுந்து என்னம்மா கிருஷ்ணவே ஓ மனசுக்குள்ள உள்ளதனி கண்டுபிடி ராசாதி ராசா பறிச்சு வச்ச ரோசா ராவானா போதும் நடுங்குது மனசா ஆமாமா ஏ மாமா இப்போ வருவாரம்மா
பாண்டியராசனுக்கு சொந்தமானது தென்மதுரை சந்தனோ நான் பூச சாமரோ நீ வீச இப்ப வந்தாச்சு ஆரம்ப ராஜயோகம் நீ சேவலத்த மச்சான் வளர்த்து வச்சா ஒன்ன இல்ல நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி உண்டாக்கணும். ஜெயப்பிரியா அண்ணா வணக்கம்ண்ணே. தங்கச்சி வணக்கம்மா. இதுகளை வச்சுக்கிட்டு இடம் பத்தாதே. மொத்தமா இதோட விட்டுருந்தா இது ஆடுற ஆட்டத்துக்கு சரியா இருந்திருக்கும். ஏப்பா மணி மேடைய மொத்தமா விட்டுருந்தாங்கன்னா இது ஒரு ஆட்டத்துக்கு சரியா வந்திருக்கும். இடம் பத்தாம அடைச்சு விட்டாங்க. பாவடைக்குள் பட்டாப்பட்டி ட்ரவுசர். ஏய் இந்தாப்ல யாரு பிள்ளை நீ என்ன பிள்ளை இப்படி கையில வச்சுக்கிட்டு தெரியற? நான் தான் உங்க நாத்தனா. எனக்கு அப்படி நீ நாத்தனா? இவர் ஏத்துனார் நீங்க நாத்தனார். என்னடி பேசி பழகுற பொம்பளை முகரை பாரு. மேல ஓடாத. எனக்கு என்னன்னு தாவணியை கையில பிடிச்சிக்கிட்டு மேல ஓடாம எடுத்து வரமா வைங்கிட்டு தாவணியை மேல போடு. தாவணியா மேல போடு. இவளுக்கு காது கேட்கமா கேட்காதாப்பா? என்ன தாவணியை போய் மேல ஓட சொல்லு. தாவணியை மேல ஓடுனா மேல தானே போடணும். போட்டாச்சா? என்னது? ஐயோ ஐயோ என்னடி இங்க போடுறாங்க? சொல்றது இல்லையா அவள? மேலனா அந்த மேல இல்ல தோல்ல 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 போடு. தோல் எடுத்துட்டு வந்து தோல்ல போடு. அதை எடுத்தா தோல்ல போடு. தோல்ல போடு. தோல்ல ஏய் இதை ஏன் தோல்ல போடுற? ஒரு மாதிரி அவசரடியா காய போடல போல இருக்கு. சீ கருவ பிடிச்சவளே. நார கூடாதுன்னு இந்த பிள்ளை செண்டு ஓடுதுல வாங்கி போட்டுக்க. அதுக்காக என்னமா அது புத்துணர்ச்சியா எல்லாம் உனக்கு புத்துணர்ச்சி. புத்துணர்ச்சி இல்ல குத்துணர்ச்சி. இப்படி போடக்கூடாது. வாயை பிடிச்சி கிழிச்சு போடுவேன். அட்டைக்கு வாசி கொண்டா. ஜெயப்பிரியா வாய் அப்படி. ஏய் அவளை கொல்றதுலயே புரியா வா. நீ வாய் அப்படி நீ ஏடி வாயை பளக்குற? அம்மா 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 இந்த பிள்ளை இடுப்புல அம்மா என்ன சொன்னாலும் கேப்பேன். இந்த பிள்ளை இடுப்புல சொருகு. ஏய் அம்மாவுக்கு நான் தோழிடி நான் என்ன சொன்னாலும் உனக்கு சொருக தெரியுமா? இப்போ இது ரொம்ப முக்கியம். காட்டுப்ல ஓ அட காட்டு அம்மா சொருக சொல்றாங்க. என்ன பாவடி ஒரு மாதிரி தூக்குறீங்க? காட்டு அம்மா அந்த பிள்ளை சொருக விட மாட்டேங்குது. இங்க கொண்டாடி. அவ கேட்க மாட்டா சொன்ன பேச்சு. இங்க வா நான் சொல்லிவிட வா. இல்ல சொல்லிவிட வா. என்ன நான் சொல்லிக்கிறேன் திரும்பி இல்ல. உங்களுக்கு சொருக தெரியுமா? ஏண்டி எனக்கு இடுப்புல சொருக தெரியாம தாவணி நிக்குது. திரும்ப முடிச்சுக்கிறேன். அப்ப கேப் திரும்பி நேருக்கு நேரா நிக்க கூடாது. சைடா கை ரெண்டே மேல தூக்கு. போ. ஐயோ நேரா அம்மா கண்ணு குத்த தெரிஞ்சாலே. ஏய் பொம்பளையாளு தானே கையை வச்சு இது பண்றாங்க. உனக்கு ஏன் வெக்க வருது? அதானே தெரியல. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை தொட்டா கூச்சம். எங்க மாமா நீங்க தொடுங்க. ஐயா இது என்னடி இப்படி? இல்ல 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 அப்ப மாத்திட்டாங்க 2026ல. அப்படி இல்ல. உண்மையான பாசம் இருந்தா நீங்க லேசா அப்படி கையை கொண்டு போகும்போதே அவளுக்கு கூச்சம் வந்திருக்கும். நடிக்கிறாவ நீங்க ஏமாறாதீங்கனே. ஏப்ல ஜெயப்பிரியா புள்ள முண்டுது. அண்ணே கிட்ட போங்க. நீ போ. கை இப்படி வை. என்னப்பா தொறக்கு முன்னாடியே கூச்சம் வருது? கை அஜிஜே 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 ஆத்தாடி என்னடி இது? 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறா. ஐயோ சரி கை தூக்கு ஆன்சர். அவசர உரி. ஏய் திரும்பி முதல்ல. சுத்தி சுத்தி வந்தீங்க. இரும்ல. இது வேணும்னே பாவடி அவுத்து. ஆடியா சுத்திக. இருடி. உண்டானே நீங்களா? ஏய் யார் ஏண்டி இது? உள்பாவட எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க. என்னமா ஐயோ அம்மா நான் கவனிக்கலமா? கவனிக்கல. மறுக பண்றீ. நான் இப்படி சொருகுறேன் முன்னாடி நிமித்துறாடி உடம்ப. சேட்டை பாத்தீங்களா அவளுக்கு? இரு. பாவடி இரு. கை வலிக்குது. ஏய் 1 2 3 சுத்துமா அப்படி சுத்துமா. நிப்பாட்டு. ஆடி ஏண்டி இங்க வாடி. அடி அவசரத்துக்கு பிறந்தவளே. இப்ப இங்க சுத்து. ஏன் ஏம்மா என்னமா அது இப்படி சுத்துனா அங்கட போடுறது இப்படி சுத்துனா. அம்மா பேசாம ஒன்னு செய்வோமா? இப்படி போடுங்கம்மா. அந்த பக்கத்தோட பிடிங்கம்மா. அப்படிமா எப்படிமா? ஆமா அப்படியே போடுங்கம்மா. அண்ணே இங்க வாங்க. சரியா 9:30 மணி அளவில் சிலை திறக்கப்படும். அட நீங்க வரனே. எம்மா அப்படி என்னது பாரு. ஏய் கை என்ன கர்மா. ஏனே பொம்பளை பிள்ளை நிக்கல அப்படி பண்றீங்க? அம்மா நிப்பாட்டுன்னு சொன்னோனே நிப்பாட்டிரணும். சரியா? நான் சரியா சொல்றேனா ஜெயப்பிரியா? இது நானும் நடத்திட்டு இருக்கேன். ஆமா. இப்போ சுத்து. ஏ நிப்பாட்டு. பாது அப்படி சொருகு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தோழி மணவாளை காதலின் பரிசு. சித்தப்பா நடராஜ் சித்தப்பா யா மேடை வாங்க. கொண்டா பையா கொண்டா.
சித்தப்பா நடராஜப்பா கொண்டாடே கொண்டாங்கப்பா. வாங்க. துள்ளி துள்ளி விளையாடி துடி இந்த நாடகத்திலே இந்த ஆர்ட்ஸுக்கு எவ்வளோ கேட்டாங்க? இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அதில் பேர் சொல்லுவா மத்தாள் போட்டணுமா நாடகம் இருப்பது மத்தாளுங்க போட்டு சொல்லுவேன். எல்லாருமே நாடகம் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுதேன் வாங்க. நல்லா இருக்கும் தடவை நாடக நடிகர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அன்பளிப்பு வழங்கிய சக்திவேல் புஷ்பம் குடும்பத்தாருக்கு வேப்பங்குளம் அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் சார்பாக நன்றி. ஏத்தா எல்லாம் வெறுகு மாதிரியே உட்காந்து நல்லதா கையை தட்டுங்களைத்தா. இந்த நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை உபயம் செய்த சக்திவேல் புஷ்பம் குடும்பத்தார்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வள்ளியாடைக்கும் அன்பு சகோதரி கம்மங்காடைச் சேர்ந்த ஏஆர் ராசாத்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆறுமணி கலையரசு அன்பு சகலை புதுகையைச் சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி ரெட்டையாளத்தைச் சேர்ந்த காலீஸ்வரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் ஜில்லா ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸாக நடித்த ஜெயப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பப்புனாக நடிக்கும் எனது அன்பு சகலை திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே பப்புனாக ஒரு பொன்னாடை போர்த்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனது அன்பு அண்ணன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கும் பாலாஜி ஒளிபரிக்கு உரிமையாளர் அன்பனனுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு என்ன சொல்ல வந்தோம்னே தெரியலையே. கொட்டகை அமைப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இருந்தால் பாருங்கள், இல்லை கொட்டகை மேல் போடுங்க, பிரிக்கையில் எடுத்துக்கிடுவார். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் திருவாளர்கள் ஜில்லா ரஞ்சித் வீரா அன்பு அண்ணன் அவர்கள் 2 பேருக்கும் பொன்னாடை அணிவித்து ஒரு கையாக தட்டப்படாதா, என்னவோ நாங்கள் என்னவோ உங்கள் காசை வாங்கிட்டு போயிடுவோம்னு நீங்கள் என்னவோ போச்சே அப்படின்னு உட்காந்து வேதனைப்படுற மாதிரியே இருக்கு. நாங்களாம் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஜில்லா ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நாடக அமைப்பாளர் ஜில்லா ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்கள் நாடகத்தினை வீடியோ கருத்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு அண்ணன் கீழக்குடும்பலூரை சேர்ந்த கனியண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் இந்த வீடியோ எடுக்கிற சுப்புராம் அவர்களுக்கும். அவர் பேர் சுப்புராமன், நீங்க அவர் பேர் சொல்ற அம்மன் லைவ். அம்மன் லைவா? வாங்கண்ணே. போச்சு ஏறி வர முடியாது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை துவங்கின்றோம்.
எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்கிட்ட இருந்து வணக்கம்னு ஒட்டுறது. அம்மா எங்கடா போற? ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம் ஆண்டவன் போற்றிடும் அருளாளம் வட்டமிட்டு வந்து சேரும் கிளிகளோ பிடிவாரும் வண்ண கிளிகளோ பிடிவாரும் அண்ணங்களா உங்களோட பிறந்தல்லையா ஆளோல பாடுவது ஆலோலம் பாடுவது இந்த தொல்லையா அன்னைக்குல உங்களோட பெருந்தொல்லையா ஆலோலம் பாடிக்கிட்டு ஆடு ஒண்ணு. அண்ணங்களா உங்களோட பெருந்தல்லையா ஆளோல பாடுவது கேட்கவில்லையா அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா உங்க சொத்து மேல இந்த ஆசையா தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம் அப்படி யாராவது வந்தா கூப்பிடுங்க வாங்க போலாம்.